10 நிமிஷத்துல ஈஸியா குயிக்கா ஒரு ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்களா? ஸோ அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் கசகசா, சோம்பு, உடைச்ச கடலை, 6 முந்திரி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சு விழுது போல ஊற வச்சிருங்க. நம்ம இங்கே காய்கறி என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து கேப்சிகம் எடுத்து நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் கூட போடலாம். இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ், அதோட வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகள், அதோடு சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக வந்து புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் அது எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுடுங்க நல்லா. அது எல்லாமே சேர்த்து ஒரு 7 நிமிஷத்துக்கு வரதுக்குன்னு பிறகு இந்த அளவுக்கு ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா தாராளமாகவே விட்டுடுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நம்ம கெட்டியாகாமல் நம்ம ஊற்றி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இது நீங்கள் வந்து பூரி சப்பாத்தி எது கூட வேணாலும் சூப்பராக போகும். ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் தக்காளியும் கூடவே சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 3 விசில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான